திருப்பரங்குன்றம் மலைக்கு அசைவ உணவு எடுத்து செல்ல முயன்ற இஸ்லாமிய தம்பதியினரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. திருப்பரங்குன்றம் மலைக்கு அசைவ உணவு எடுத்து செல்ல முயன்ற இஸ்லாமிய தம்பதியினரை திருப்பரங்குன்றம் அந்த பழனியாண்டவர் கோவில் அருகே இருக்கக்கூடிய மலைக்கு செல்லக்கூடிய அந்த படிக்கட்டு பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அந்த சோதனையின் போது கண்டுபிடித்து அவர்களை திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த 5 பேர் கொண்ட அந்த ஒரு இஸ்லாமிய குடும்பத்தினர் அந்த மலை மீது இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவில் அந்த சந்தனக்குழு விழாவை முன்னிட்டு அந்த சிறப்பு வழிபாடு நடத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்கள் வரும்போது கையில் அவர் வீட்டிலிருந்து சமைத்து அசைவ உணவுகள் சிக்கன் மற்றும் மட்டன், பிரியாணி மற்றும் உள்ளிட்ட பல்வேறு அந்த அசைவ வகைகளால் செய்யப்பட்ட உணவுகளை அவர்கள் கையில் எடுத்து வந்திருக்கிறார்கள் மலையில் வைத்து சாப்பிடுவதற்காக. அப்போது அவர்கள் ஒவ்வொருவரையும் காவல்துறையினர், அது யாராக இருந்தாலும், காசி விஸ்வநாதர் ஆலயம் மற்றும் சிக்கந்தர் தர்காவிற்கு செல்லக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த பழனியாண்டவர் கோவில் அருகே இருக்கக்கூடிய மலைக்கு செல்லக்கூடிய அந்த படிக்கட்டு பகுதியில் அனைவருடைய அந்த ஆதார் மற்றும் பெயர் விவரங்கள், விலாசம் உள்ளிட்டவற்றை சேகரித்துக் கொண்டு அதனை பதிவு செய்து கொண்டு அவருடைய செல்போன் எண்களையும் பதிவு செய்து கொண்டுதான் மலைக்கு அனுப்பி வருகிறார்கள். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் அவர்கள் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த அந்த இஸ்லாமிய குடும்பத்தினர் கையில் அவர்கள் கொண்டு வந்த அந்த பையில் அவர்கள் ஒரு சில்வர் குச்சட்டியில் அசைவ உணவுகளை வைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனை அந்த சோதனையின் போது கண்டறிந்த காவல் ஆய்வாளர் மதுரை வீரன் தலைமையிலான அந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி அசைவ உணவை மலை மீது கொண்டு செல்வதற்கும் அங்கு வைத்து உணவு அருந்துவதற்கும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும், அதனால் காவல்துறை எங்களால் மேலே அசைவ உணவுகளை அனுமதிக்க முடியாது என தடுத்து நிறுத்தி அனுப்பியிருக்கிறார்கள். இதனால் அந்த அசைவ உணவுகளை கீழே அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வைத்துவிட்டு அவர்கள் தற்போது சிக்கந்தர் தர்காவிற்கு அந்த வழிபாடு நடத்துவதற்காக தென்காசியை சேர்ந்த குடும்பத்தினர் மேலே சென்றிருக்கிறார்கள். கடந்த 2025 ஜனவரி மாதம் சந்தனக்கூடு திருவிழாவின் போது அந்த கந்திரி விழாவிற்காக ஆடு கோழிகளை பலியிடுவோம் என சில இஸ்லாமிய அமைப்புகள் அவர்கள் மேலே அந்த மலைக்கு ஆடு கோழிகளை எடுத்து செல்ல முற்பட்டதால் போராட்டங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டது. இதற்கு எதிர்ப்புகளும் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடந்ததன் காரணமாக 144 தடை உத்தரவுகளும் போடப்பட்டது. இந்த நிலையில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த எம்பியான நவாஸ்கனி அவர்களுடன் சென்றவர்கள் அந்த இறைச்சி, அந்த பிரியாணியை மேலே வைத்து சாப்பிட்டது பெரிய பூதாகரமாக கிளம்பியது. இந்த நிலையில் இது தொடர்பான அந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை 3வது நீதிபதி அவர்கள் மலை மீது அசைவ உணவுகளை சாப்பிடவும் அதே போன்று ஆடு கோழிகளை பலியிடவும் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த நிலையில் தான் அந்த சந்தனக்கூடு விழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் 22ஆம் தேதி முதல் மலை உச்சிக்கு சிக்கந்தர் தர்காவிற்கும் காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கும் செல்வதற்கு காவல்துறை அனுமதி வழங்கி அனைவரையும் உரிய சோதனை செய்த பின்னரே அவர்களது பெயர், விலாசம் குறித்துக் கொண்டு அனுப்பி வருகிறார்கள். இந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்னர் இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த அர்ஜுன் சம்பத் தலைமையிலான ஒரு 10 பேர் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்வதற்காக சென்ற நிலையில் அதனைத் தொடர்ந்து பின்னே வந்த அந்த பல்வேறு இஸ்லாமிய குடும்பங்களை காவல்துறையினர் சோதனைக்கு பின்னர் அனுப்பி வந்த நிலையில் அந்த தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த அந்த குடும்பத்தினரிடம் சோதனைத்த போதுதான் அந்த அசைவ உணவு எடுத்து சென்றது கண்டுபிடிக்கப்பட்டு காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி அந்த அசைவ உணவை எடுத்து செல்ல அனுமதி மறுத்துள்ளனர். அபிராமி, தகவல்களுக்கு நன்றி நாகேந்திரன். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைக்கூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் T Square Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call